Hi friends, welcome to our channel Invest Money. எங்கள் சேனலை சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றிகள். இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா NPS நேஷ்னல் பென்ஷன் சிஸ்டம் இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு என்பிஎஸ்னால் என்ன, அதுக்கப்புறம் என்பிஎஸ் அக்கௌண்ட்டை எப்படி நம்ம ஓப்பன் பண்ணுறது, என்பிஎஸ் எப்படி ஒர்க் ஆகுது, என்பிஎஸ்சில் என்னென்ன டைப்ஸ் ஆஃப் அக்கௌண்ட் இருக்குது, இதில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு என்னென்ன டேக்ஸ் பெனிஃபிட் கிடைக்குது, அப்புறம் பென்ஷன் ஃபண்ட் மேனேஜர்ஸ் யார் யாரெல்லாம் இருக்காங்க, அப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட் பேட்டர்ன்ஸ், அதுக்கப்புறம் விட்ராவல் டயர் 2ல் எப்படி நீங்கள் விட்ரா பண்ணலாம், அப்புறம் வந்து டயர் 1ல் எப்படி நீங்கள் வந்து விட்ரா பண்ணலாம், பார்ஷியல் விட்ராவல் எப்போலாம் பண்ணலாம் அதை பற்றி பார்க்கலாம். அப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட் இன் ஆன்யூனிட்டி, இந்த ஆன்யூனிட்டியில் இன்வெஸ்ட் பண்ணுறது தான் உங்களுக்கு வந்து பென்ஷனாக ரிட்டர்ன்ஸ் வரும், அதை பற்றி பார்க்கலாம். அப்புறம் எப்படி நீங்கள் என்பிஎஸ் மெம்பர்ஷிப்பை எப்படி க்ளோஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம், அதில் என்ன ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்குது அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். அப்புறம் நீங்கள் அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணும்போது உங்களுக்கு டேக்ஸ் பெனிஃபிட் என்னென்ன கிடைக்கிது இதை பற்றி நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்பிஎஸ்ங்கிறது வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீம், இது வந்து பென்ஷன் ப்ளஸ் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீம், இதுதான் இந்த என்பிஎஸ்சில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு அட்வான்டேஜ். இது வந்து 2004 கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து ஃபார் சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ்க்கு மட்டும்தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் 2009 வந்துட்டு இட்ஸ் ஓப்பன் ஃபார் ஆல், எல்லாருமே யார் வேணால் வந்து இதில் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு கொண்டு வந்துட்டாங்க. இதை வந்து மேனேஜ் பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா பென்ஷன் ஃபண்ட் ரெகுலேட்டரி அண்ட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி, இந்த கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் தான் இதை வந்து ரன் பண்ணுறாங்க. என்பிஎஸ்ஸை வந்து ரன் பண்ணுறது வந்து இவங்க தான். இந்த என்பிஎஸ் அக்கௌண்ட் யார் யாரெல்லாம் ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிட்டிசன்ஸ் ஆஃப் இந்தியா ஓப்பன் பண்ணலாம், இன்க்ளூடிங் என்ஆர்ஐ இவங்க வந்து ஓப்பன் பண்ணலாம். ஏஜ் பார்த்தீங்கன்னா 18 to 65 வரைக்கும் நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணலாம். நீங்கள் ஓப்பன் பண்ணுறதுக்கான ஏஜ் லிமிட் அது. அப்புறம் நீங்கள் 65லேருந்து 70 இயர்ஸ் வரைக்கும் கூட நீங்கள் வந்துட்டு இந்த என்பிஎஸ் வந்து கன்டினியூ பண்ணலாம். 70 இயர்ஸ்க்கு மேலே கன்டினியூ பண்ண முடியாது. 70 இயர்ஸ் வரைக்கும் நீங்கள் வந்து உங்கள் பென்ஷன் இதை வந்து கன்டினியூ பண்ணலாம், அதாவது இன்வெஸ்ட்மெண்ட்டை நீங்கள் கன்டினியூ பண்ணலாம். அப்புறம் வந்துட்டு ஓசிஐனா ஓவர்சீஸ் சிட்டிசன்ஸ் ஆஃப் இந்தியா, அதாவது நம்ம வெளிநாட்டை சேர்ந்தவங்க வந்து இந்தியர்களை கல்யாணம் பண்ணால் அவங்களுக்கு வந்து இந்தியன் சிட்டிசன்ஷிப் கொடுப்பாங்க, அவங்களாம் இதில் வந்து எலிஜிபிலிட்டி கிடையாது. அதே மாதிரி பிஐஓனா பர்சன் ஆஃப் இந்தியன் ஆரிஜின், அது இந்தியன் ஆரிஜினாக இருப்பாங்க, ஆனால் வந்து ஒரு வெளிநாட்டோட சிட்டிசன்ஷிப் வச்சுருப்பாங்க, இந்தியன் சிட்டிசன்ஷிப் இருக்காதவங்ககிட்ட அவங்களோட ஓப்பன் பண்ண முடியாது. ஸோ சிட்டிசன்ஸ் ஆஃப் இந்தியா ஒன்லி கேன் ஓப்பன் திஸ். அப்புறம் என்பிஎஸ் அக்கௌண்ட்டை எப்படி ஓப்பன் பண்ணுறது, என்பிஎஸ் அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஆஃப்லைனில் ஓப்பன் பண்ணலாம். இந்த பாயிண்ட் ஆஃப் ப்ரெசன்ஸ், அதாவது ஆல்மோஸ்ட் எல்லா பேங்க்லேயும் வந்துட்டு என்பிஎஸ் அக்கௌண்ட்டை நீங்கள் டேரெக்டாக போய் ஓப்பன் பண்ணலாம். அங்கே ஒரு அப்ளிகேஷன் கொடுப்பாங்க, அந்த அப்ளிகேஷனை ஃபில் பண்ணிட்டு கேஓசி பேப்பர்ஸோடு நீங்கள் சப்மிட் பண்ணீங்க அப்படின்னா, ஏற்கனவே அந்த பேங்க்கில் வந்துட்டு உங்களுக்கு கேஓசி வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கு அப்படின்னா தேவையில்ல, ஒன்லி இந்த அப்ளிகேஷன் கொடுத்தாலே போதும். அவங்க ஒரு கிட்டு கொடுப்பாங்க, அந்த கிட்டில் வந்துட்டு யூசர் நேம் பாஸ்வேர்ட்லாம் இருக்கும், அதை வச்சு உங்கள் அக்கௌண்ட் வந்து நீங்கள் ஆப்ரேட் பண்ணிக்கலாம். ஆன்லைனில் ஓப்பன் பண்ணுறது பார்த்தீங்கன்னா இன்னும் ரொம்ப சிம்பிள். இந்த வெப்சைட் பண்ணிங்கன்னா இந்த வெப்சைட்டில் போய்ட்டு உங்கள்கிட்ட வந்துட்டு பேனு அப்புறம் ஆதார் இது 2 லிங்க் ஆன மொபைல் இது இருந்தால் போதும். உங்கள் எல்லா வேலிடேஷனுமே பார்த்தீங்கன்னா மொபைல் ஓடிபி மூலியமாக ஆயிரும். வித்தின் சம் 5-10 மினிட்ஸில் உங்களுக்கு வந்துட்டு என்பிஎஸ் லாகின் க்ரியேட் ஆயிரும். உங்களுக்கு வந்து ஒரு பர்மனெண்ட் அக்கௌண்ட் நம்பர்னு கொடுத்துருவாங்க. என்பிஎஸ் லாகினை நீங்கள் அதுக்கப்புறம் யூஸ் பண்ணிக்கலாம். என்பிஎஸ் எப்படி ஒர்க் ஆகுது, இப்போ நீங்கள் என்பிஎஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணோன்னா உங்களுக்கு வந்துட்டு ஒரு பர்மனெண்ட் ரிட்டையர்மெண்ட் அக்கௌண்ட் நம்பர்னு ஒன்று கொடுப்பாங்க, பிஆர்ஏஎன், அதாவது பர்மனெண்ட் ரிட்டையர்மெண்ட் அக்கௌண்ட் நம்பர். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பீரியாடிக்கலாக அந்த அக்கௌண்ட் நம்பரில் வந்துட்டு உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து நீங்கள் பண்ணலாம். நீங்கள் வந்து இயர்லி ஒன்ஸும் பண்ணலாம், இல்லை மந்த்லியும் பண்ணலாம், இல்லை நீங்கள் வந்து வீக்லி கூட பண்ணலாம், டெய்லி கூட பண்ணலாம். உங்களுக்கு எப்பப்போலாம் ஃபண்டு வருதோ அதை வந்து உங்கள் ரிட்டையர்மெண்ட்டுக்காக நீங்கள் வந்து சேர்த்து வைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் எப்போ வேணாலும் அந்த அக்கௌண்ட்டில் வந்துட்டு நீங்கள் போய் டெபாசிட் பண்ணிக்கலாம். இந்த மெயினாக என்பிஎஸோட அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சம்பாதிக்கிற காலத்தில் நீங்கள் சம்பாதிக்கிற காசை வந்து உங்கள் ரிட்டையர்மெண்ட்டுக்காக நீங்கள் சேர்த்து வைக்கிறீங்க, அதுதான் இந்த என்பிஎஸோட ஒரு பெஸ்ட்டு திங்கு. நீங்கள் ரிட்டையர் ஆகிற டைமில், அதாவது 60 வயசில் நீங்கள் ரிட்டையர் ஆகும்போது உங்களுக்கு நீங்கள் எவ்வளோ ஃபண்டு சேர்த்துருக்கீங்களோ அந்த ஃபண்டு எப்படி க்ரோ ஆகிருக்கோ எல்லா காசுமே இட்ஸ் ஃபார் யூ, உங்களுக்காக தான் அந்த எல்லா காசுமே நீங்கள் எடுத்துக்கலாம். ஆனால் எடுக்கிறதுல ஒரு சின்ன ஒரு மேண்டேட்டரி ஒன்று இருக்குது, அதாவது நீங்கள் ஃபுல் பணத்தையும் உங்களால் எடுத்துக்க முடியாது. எவ்வளோ ஃபண்டு அக்குமுலேட் ஆகிருக்கோ அதில் வந்து ஃபுல்லாக நீங்கள் எடுத்துக்க முடியாது. நீங்கள் வந்து 60% எடுத்துக்கலாம். 40% வந்து ஆன்யூனிட்டி ஆஃப் போஸ்ட் ரிட்டையர்மெண்ட், அதாவது
உங்கள் பென்ஷனுக்காக நீ வந்து 40% வந்து அவங்க ஹோல்ட் பண்ணிடுவாங்க, அதை உங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. அந்த 40% வச்சு தான் உங்களுக்கு வந்துட்டு மாதம் மாதம் பென்ஷனாக தருவாங்க. இதை வந்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பென்ஷன் அதிகமாக வேணும், எனக்கு லம்சமாக காசு வேணாம், ஃபார் எக்ஸாம்பிள் 30 லட்ச ரூபா அக்குமுலேட் ஆகிருக்கு அப்படின்னா, இல்லை எனக்கு வந்து லம்சமாக வேணாம் காசு, எனக்கு வந்துட்டு மாதம் மாதம் பென்ஷனாக வந்தால் போதும், பென்ஷன் அதிகமாக வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா இந்த பர்சன்டேஜ் வந்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இதுதான் என்பிஎஸோட ஒர்க்கிங் ஸ்ட்ரக்சர். அப்புறம் என்பிஎஸில் பார்த்தீங்கன்னா 2 டைப்ஸ் ஆஃப் அக்கௌண்ட் இருக்குது. ஒன்று வந்து டயர் 1 அக்கௌண்ட், இன்னொன்று வந்து டயர் 2 அக்கௌண்ட். டயர் 1 அக்கௌண்ட் அப்படிங்கிறது வந்து மேண்டேட்ரி. என்பிஎஸ் நீங்கள் ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா மேண்டேட்ரியாக உங்களுக்கு வந்து டயர் 1 அக்கௌண்ட்டை வந்து நீங்கள் யூஸ் பண்ணணும். இந்த டயர் 1 அக்கௌண்ட்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறது எல்லாத்துக்குமே டேக்ஸ் பெனிஃபிட் இருக்குது. அதே மாதிரி நீங்கள் இதில் வந்துட்டு வித்ட்ராவல் பார்த்தீங்கன்னா லிமிட்டட் வித்ட்ராவல் தான், உங்களால் எல்லா காசையும் வித்ட்ரா பண்ண முடியாது. இது வந்து லிமிட்டட் வித்ட்ராவல். டயர் 2 பார்த்தீங்கன்னா டயர் 2 வந்து ஆப்ஷனல். டயர் 2 வந்து ஆப்ஷனல், நீங்கள் வந்து ஆப்ஷனலாக உங்களுக்கு நீங்கள் டயர் 2ல் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம், அதுக்கு வந்து டேக்ஸ் பெனிஃபிட் கிடையாது. அதே மாதிரி அன்லிமிட்டட் வித்ட்ராவல், உங்களுக்கு எப்போ தேவையோ அப்போ வந்து நீங்கள் அதில் வந்து காசு எடுத்துக்கலாம். இதுதான் வந்து டயர் 2 அக்கௌண்ட்டோட பெனிஃபிட். உங்கள்கிட்ட இருக்கிற காசை வந்து நீங்கள் டயர் 1ல் போட்டிங்கன்னா உங்களால் வித்ட்ரா பண்ண முடியாது. டயர் 2ல் போட்டிங்கன்னா நீங்கள் எப்போ வேணால் நீங்கள் வித்ட்ரா பண்ணிக்கலாம். இதுதான் டயர் 2வோட பெனிஃபிட். ஆனால் அந்த அக்கௌண்ட்டோட க்ரோத் பார்த்தீங்கன்னா டயர் 1 டயர் 2 ரெண்டுமே வந்து ஒரே மாதிரி தான் அக்கௌண்ட்டோட க்ரோத் இருக்கும். உங்கள் மணியோட க்ரோத் பார்த்தீங்கன்னா டயர் 1 டயர் 2 ரெண்டுமே வந்து ஒரே மாதிரி தான் க்ரோத் இருக்கும். டயர் 1ல் இருக்கிற பெனிஃபிட் என்னென்னா டேக்ஸ் பெனிஃபிட்டு. டயர் 2ல் இருக்கிற பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்போ வேணாலும் அந்த காசை எடுத்துக்கலாம், அவ்வளோதான். மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் போடுற மாதிரி நீங்கள் இதில் போடுற காசை வந்து நீங்கள் எப்போ வேணால் பிரேக் பண்ணிட்டு நீங்கள் எடுத்துக்கலாம். இனிஷியலாக நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது மினிமம் கான்ட்ரிபியூஷன் பார்த்தீங்கன்னா டயர் 1ல் 500 ரூபா நீங்கள் டெபாசிட் பண்ணணும். நீங்கள் டயர் 2 ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னா மினிமம் 1000 ரூபா நீங்கள் வந்து டெபாசிட் பண்ணணும். அப்புறம் டயர் 1ல் மினிமம் நீங்கள் வந்து வருஷத்துக்கு ஒரு 1000 ரூபா நீங்கள் வந்து வருஷம் 1000 ரூபா டெபாசிட் பண்ணியே ஆகணும் டயர் 1ல். ஆனால் டயர் 2ல் எந்த லிமிட்டுமே கிடையாது. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் டெபாசிட் பண்ணலாம், வேணாம்னா டெபாசிட் பண்ணாமல் கூட இருக்கலாம். அப்புறம் நம்பர் ஆஃப் கான்ட்ரிபியூஷன், மினிமம் நம்பர் ஆஃப் கான்ட்ரிபியூஷன் அட்லீஸ்ட் ஒரு தாட்டியாச்சும் நீங்கள் உங்கள் அக்கௌண்ட்டில் வந்துட்டு காசு போட்டே ஆகணும் டயர் 1ல். ஆனால் இதில் வந்துட்டு அப்படி கிடையாது, நீங்கள் காசு போட்டாலும் ஓகே, போடாட்டினாலும் ஓகே. அப்புறம் வந்து மினிமம் கான்ட்ரிபியூஷன் அட் ஏ டைம், நீங்கள் ஒரு தாட்டி இன்வெஸ்ட் பண்ணும்போது மினிமம் 500 ருபீஸ் இன்வெஸ்ட் பண்ணணும். டயர் 1ல் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணும்போது மினிமம் 500 ருபீஸ் இன்வெஸ்ட் பண்ணணும். 500க்கு மேலே நீங்கள் எவ்வளோ வேணால் இன்வெஸ்ட் பண்ணலாம், 505 கூட பண்ணலாம், 510 கூட பண்ணலாம், எவ்வளோ வேணால் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஆனால் மினிமம் 500 இன்வெஸ்ட் பண்ணலாம், அது கீழே உங்களால் இன்வெஸ்ட் பண்ண முடியாது டயர் 1ல். டயர் 2ல் பார்த்தீங்கன்னா மினிமம் நீங்கள் 250 ருபீஸ் இன்வெஸ்ட் பண்ணணும். 250 கீழே உங்களால் டயர் 2ல் இன்வெஸ்ட் பண்ண முடியாது. இந்த என்பிஎஸில் மெயினாக உங்களுக்கு டேக்ஸ் பெனிஃபிட் என்ன கிடைக்கிது அப்படின்னா, செல்ஃப் எம்ப்ளாய்டாக இருந்தாலும் சரி, சேலரிடு எம்ப்ளாய்டாக இருந்தாலும் சரி, இவங்க 2 பேருக்குமே எப்படி டேக்ஸ் பெனிஃபிட் கிடைக்கிது அப்படின்னா, இந்த ஏடிசியில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து 1.5 lakhs வரைக்கும் அவங்க வந்து சேவிங்ஸ்ன்னு சொல்லி டிக்ளேர் பண்ணலாம். அதாவது அவங்க பிஎஃப் சேவிங்காக இருக்கலாம், இல்லை வேறு ஏதாச்சும் கவர்மெண்ட் சேவிங்ஸ் ஸ்கீமில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து 1.5 வரைக்கும் உங்களுக்கு வந்து டேக்ஸ் பெனிஃபிட் இருக்கும். ஆனால் இந்த என்பிஎஸ் வந்து ஒரு அடிஷ்னல் இருக்குது. என்பிஎஸில் நீங்கள் இன்னும் ஒரு 50,000 ரூபா எக்ஸ்ட்ரா காட்டலாம், மற்ற எந்த ஸ்கீம்லேயும் உங்களால் காட்ட முடியாது. இந்த என்பிஎஸில் மட்டும்தான் உங்களுக்கு 1.5 + 50 நியர்லி 2 lakhs வந்து உங்களால் சேவிங்ஸில் காட்ட முடியும். இப்போ உங்கள்கிட்ட பிஎஃப்பில் 1.5 இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து என்பிஎஸில் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கூட நீங்கள் காட்டிக்கலாம். ரெண்டையும் சேர்த்து உங்களால் 2 lakhs வரைக்கும் உங்களால் டேக்ஸ் பெனிஃபிட் எடுத்துக்க முடியும். இது வந்து சேலரிடுக்கும் சேம் தான். ஆனால் டயர் 2ல் நீங்கள் என்ன இன்வெஸ்ட் பண்ணாலும் அதுக்கு வந்து டேக்ஸ் பெனிஃபிட் கிடையாது. என்பிஎஸில் இருக்கிற மிகப்பெரிய அட்வான்டேஜே இதுதான். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் வந்து டேக்ஸபிள் இன்கம் வந்து 10 lakhs per annum வச்சுருக்காரு. அவருக்கு டேக்ஸ் பார்த்தீங்கன்னா 20% டேக்ஸ் இருக்கும் அவருக்கு. இந்த என்பிஎஸ் ஸ்கீமில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு டேக்ஸ் பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சேலரிட் பர்சனு அவரோட டேக்ஸபிள் இன்கம் பார்த்தீங்கன்னா 10 lakhs per annum வாங்கிட்டு இருக்காரு. அவரோட டேக்ஸ் பார்த்தீங்கன்னா 20% அவருக்கு டேக்ஸ் போடுவாங்க. இப்போ வந்து அவர் வந்து சேவிங்ஸ்ன்னு சொல்லிட்டு 1.5 lakhs வரைக்கும் அவர் ஏடிசியில் அவரோட சேவிங்ஸை காட்டலாம். அதுக்கு மேலே அவரால் எவ்வளோ சேவ் பண்ணாலும் சேவிங்ஸில் காட்ட முடியாது, அங்கே அவரால் டிக்ளேர் பண்ண முடியாது. ஆனால் என்பிஎஸில் வந்துட்டு அவர் எக்ஸ்ட்ரா ஒரு 50,000 ரூபா வரைக்கும் டிக்ளேர் பண்ணலாம். 50,000 ரூபா டிக்ளேர் பண்ணாருன்னா அந்த 50,000 ரூபாய்க்கு டேக்ஸ் கிடையாது. அப்படிங்கிறப்ப டேரெக்டாக பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து 10,000 ரூபா சேவ் ஆகுது. அவருக்கு டேரெக்டாக அவரோட டேக்ஸில் 10,000 ரூபா அப்படியே சேவ் ஆயிரும். இன்வெஸ்ட் பண்ணும்போதே அவருக்கு வந்துட்டு 20% ரிட்டர்ன்ஸ் வந்த மாதிரி தான். அவர் என்பிஎஸில் 50,000 ரூபா இன்வெஸ்ட் பண்ணார் அப்படின்னா ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அவர் 40,000 ரூபா இன்வெஸ்ட் பண்ண கணக்கு தான். 10,000 ரூபா வந்து அவருக்கு வந்து இன்வெஸ்ட் பண்ணும்போதே அவருக்கு ரிட்டர்ன்ஸ் கிடைக்குது. ஆனால் அந்த ரிட்டர்ன்ஸ் வந்து அவரால் இமீடியட்டாக யூஸ் பண்ண முடியாது. அப் டு ரிட்டையர்மெண்ட் வரைக்கும் அவர் வெயிட் பண்ணணும்.
ஆனால் இன்வெஸ்ட் பண்ணும்போது அவரோட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 20% க்ரோ ஆகிற கணக்கு தான் அது. இப்போ ஃபண்ட் மேனேஜர்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஒரு 8 ஃபண்ட் மேனேஜர்ஸ் இருக்காங்க. இந்த 8 ஃபண்ட் மேனேஜர்ஸ் தான் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க, இவங்க தான் இருக்காங்க. இதில் நீங்கள் யாரை வேணாலும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற மணியை வந்து இந்த ஃபண்ட் மேனேஜர்ஸ் டிபெண்ட் பண்ணி தான் அதோட க்ரோத் இருக்கும். அவங்களோட பர்ஃபார்மன்ஸ், அவங்க எப்படி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண காசை வந்து அவங்க எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அதை பொறுத்து தான் வந்து உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டோட க்ரோத் இருக்கும். சப்போஸ் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுல யூ ஆர் நாட் ஹாப்பி அப்படின்னா உங்களோட ஃபண்ட் மேனேஜரை வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஆனால் சேஞ்ச் பண்ணது பார்த்தீங்கன்னா இயர்லி ஒன்ஸ் தான் பண்ணணும். அதாவது ஃபினான்ஷியல் இயரில் ஒரு தாட்டி நீங்கள் வந்து உங்கள் ஃபண்ட் மேனேஜரை சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஒரு ஃபண்ட் மேனேஜர் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண ஃபண்ட் வந்து சரியாக க்ரோ ஆகலை அப்படின்னா நீங்கள் வேறு ஃபண்ட் மேனேஜரை சூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கான ஆப்ஷனும் இது இருக்குது. ஆனால் இயர்லி ஒன்ஸ் தான் நீங்கள் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பேட்டர்ன்ஸ். இன்வெஸ்ட்மெண்ட் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா ஈக்விட்டி, கார்ப்பரேட் டெப்த், கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ், ஆல்டர்னேட்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட். உங்கள் ஃபண்ட் மேனேஜர் வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற ஃபண்டை வந்து இதில் தான் அவர் வந்து இன்வெஸ்ட் பண்ணுவார். உங்கள் ஃபண்ட் மேனேஜர் எதில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நீங்கள் வந்து டிக்ளேர் பண்ணலாம். இப்போ வந்து ஈக்விட்டியில் பார்த்தீங்கன்னா ஹை ரிட்டர்ன்ஸ், ஹை ரிஸ்க். ஸோ உங்களுக்கு வந்து ஹை ரிட்டர்ன்ஸ் வேணும், ஐ எம் ரெடி டு டேக் ரிஸ்க்கு அப்படின்னா நீங்கள் வந்து ஈக்விட்டியில் போடலாம். நான் வருஷத்துக்கு 50,000 போடுறேன், அது ரிட்டர்ன் வந்து வந்தால் ஹை ரிட்டர்னாக வரட்டும், வராட்டினா கூட பரவாயில்ல அப்படிங்கிறவங்க வந்து நார்மலாக வந்து ஹை ரிட்டர்ன்ஸு ஈக்விட்டியில் சூஸ் பண்ணுவாங்க. அப்புறம் கார்ப்பரேட் டெப்த் பார்த்தீங்கன்னா மீடியம் ரிட்டர்ன், அதில் வந்துட்டு உங்களுக்கு ஸ்டாண்டர்டாக ரிட்டர்ன்ஸ் வரும், உங்கள் மணி வந்து சேஃபாக இருக்கும். கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸில் ரிட்டர்ன்ஸ் அவ்வளோ வராது, க்ரோத் வந்து கம்மியாக தான் இருக்கும். அதே மாதிரி உங்கள் கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறது எதுவுமே வந்து மைனஸில் போகாது. நீங்கள் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறீங்களோ அதோட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் வரும், நல்ல க்ரோத் இருக்கும். ஆனால் ரொம்ப நல்ல க்ரோத் இருக்காது, ஸ்டாண்டர்டாக இருக்கும். ஆல்டர்னேட்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற காசை வந்து உங்கள் ஃபண்ட் மேனேஜர் வந்து ரியல் எஸ்டேட்டில் இல்லை லேண்டில் அது மாதிரி வேறு எல்லாச்சும் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க அவங்க. அதுதான் ஆல்டர்னேட்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 சாய்ஸ் இருக்குது, ஆக்டிவ் சாய்ஸ், இன்னொன்று வந்து ஆட்டோ சாய்ஸ். ஆக்டிவ் சாய்ஸில் பார்த்தீங்கன்னா நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம், என்னோடய ஃபண்டை வந்து ஈக்விட்டியில் போடு, கவர்மெண்ட் செக்யூரிட்டியில் போடு அப்படின்னு நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஈக்விட்டியில் வந்து 100% வந்து இதில் போட சொல்ல முடியாது. ஈக்விட்டி லிமிட் இருக்குது, லிமிட் வந்து 75% வரைக்கும் நீங்கள் வந்து உங்கள் ஃபண்டை வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண சொல்லலாம் உங்கள் ஃபண்ட் மேனேஜரை. அதே மாதிரி ஆல்டர்னேட்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா 5% தான் உங்களுக்கு இருக்குது. ஆல்டர்னேட்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட்டில் உங்கள் ஃபண்டை வந்து 5% நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண சொல்லலாம். கார்ப்பரேட் டெப்த், அப்புறம் கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ், இதில் வந்து நீங்கள் 100% கூட சொல்லலாம். நீங்கள் எதை சூஸ் பண்ணுறீங்களோ, நீங்கள் என்ன சூஸ் பண்ணுறீங்களோ அதை வச்சு தான் உங்கள் ஃபண்ட் மேனேஜர் வந்து உங்கள் ஃபண்டை வந்து இன்வெஸ்ட் பண்ணுவார். நீங்கள் 75% ஈக்விட்டி அப்படின்னா உங்கள் ஃபண்டில் வந்து 75% வந்து ஈக்விட்டி டெபாசிட்டுக்கு போயிடும். அந்த ஃபண்ட் மேனேஜர் வந்து 75% ஆஃப் யுவர் ஃபண்டை வந்து ஈக்விட்டியில் இன்வெஸ்ட் பண்ணிகிட்டு இருப்பார். நீங்கள் எப்படி சூஸ் பண்ணுறீங்களோ அது உங்களை பொறுத்து இருக்குது. அப்புறம் ஆட்டோ சாய்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 டைப் இருக்குது, அக்ரெசிவ், மாட்ரேட், கன்சர்வேட்டிவ்னு 3 டைப்ஸ் இருக்குது ஆட்டோ சாய்ஸில். இந்த ஆட்டோ சாய்ஸில் வந்துட்டு அவங்க வந்து ஆல்டர்னேட்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட்டில் பண்ண மாட்டாங்க, அவங்க வந்து ஈக்விட்டி, கார்ப்பரேட் டெப்த், கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸில் மட்டும்தான் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இது எந்தெந்த பர்சன்டேஜில் அவங்க இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ஏஜ் ஃபேக்டர் வந்து வரும். உங்கள் ஏஜை பொறுத்து அவங்க வந்து உங்கள் ஃபண்டை வந்து அவங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இப்போ LC 75 அக்ரெசிவில் போட்டிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் லெஸ் தென் 35 இயர்ஸ் இருந்தீங்க அப்படின்னா உங்களோட ஃபண்டில் வந்து 75% வந்து ஈக்விட்டியில் பண்ணுவாங்க, 10% கார்ப்பரேட் பாண்ட்ஸில் பண்ணுவாங்க, 15% வந்து கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸில் பண்ணுவாங்க. ஏஜ் ஆக பார்த்தீங்கன்னா இந்த ரிஸ்க்கை வந்து அவங்க கம்மி பண்ணிக்கிட்டே வருவாங்க. எங்கே ஹைலி ரிஸ்க் இருக்கோ அங்கே வந்து இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்க, அதுலேருந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து கம்மி பண்ணிக்கிட்டே வருவாங்க. இப்போ நெக்ஸ்ட்டு நீங்கள் மாட்ரேட்டில் பார்த்தீங்கன்னா மாட்ரேட்டும் அதே மாதிரி தான். மாட்ரேட்டில் நீங்கள் வந்துட்டு 35 இயர்ஸோட கம்மியாக இருக்கீங்க அப்படின்னா 50% தான் உங்கள் ஃபண்டை வந்து ஈக்விட்டியில் பண்ணுவாங்க. இது வந்து கன்சர்வேட்டிவ்னா உங்கள் ஃபண்டை வந்து சேஃபாக வச்சுக்கிற மாதிரி ஒரு இதில் வந்துட்டு உங்கள் க்ரோத் அவ்வளோ இருக்காது, ஆனால் உங்கள் ஃபண்டு வந்து சேஃபாக இருக்கும். இதில் வந்து லெஸ் தென் 25 இயர்ஸ்னால் 25% போடுவாங்க. ஏஜ் ஆக இது அப்படியே கம்மி பண்ணிகிட்டே வருவாங்க. இதில் வந்துட்டு இதுலேயும் ஏஜ் ஆக கம்மி பண்ணிகிட்டே வருவாங்க. இதில் வந்துட்டு ஏஜ் ஆக இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே வருவாங்க. இப்போ வந்து நீங்கள் வந்து ஆக்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட் பேட்டர்னை செலக்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த பர்சன்டேஜ் வந்து நீங்கள் டிஃபைன் பண்ணலாம். எந்த ஏஜாக இருந்தாலும் நீங்கள் எவ்வளோ பர்சன்டேஜ் வேணுமோ அந்த பர்சன்டேஜ் நீங்கள் வந்து டிஃபைன் பண்ணிக்கலாம். ஆனால் நீங்கள் வந்து பேசிவில், அதாவது ஆட்டோவில், லைஃப் சைக்கிள் ஃபண்டில் இருந்தீங்க அப்படின்னா உங்கள் ஏஜை பொறுத்து அவங்க டிசைட் பண்ணிக்குவாங்க. நீங்கள் எதை சூஸ் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து. நீங்கள் அக்ரெசிவில் இருக்கிற அந்த பர்சன்டேஜை வச்சு அலாட் பண்ணுவாங்க. நீங்கள் வந்து மீடியம்னா மாட்ரேட், அதாவது மாட்ரேட்டில் போட்டிங்கன்னா மாட்ரேட்டாக உங்கள் ஏஜை டிபெண்ட் பண்ணி அவங்க வந்து அலாட் பண்ணுவாங்க. கன்சர்வேட்டிவில் போட்டிங்கன்னா அதுவும் அதே மாதிரி உங்கள் ஏஜை டிபெண்ட் பண்ணி போடுவாங்க. பார்ஷியல் வித்ட்ராவல் இன் NPS,
இந்த என்பிஎஸ் அக்கௌண்ட் டயர் 1ல் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்ஷியலாக வித்ட்ரா பண்ணிக்கலாம். இந்த பார்ஷியல் வித்ட்ராவில் பார்த்தீங்கன்னா உங்களால் ஒரு 3 டைம்ஸ் தான் உங்களால் வித்ட்ரா பண்ண முடியும். அது இயர்லி ஒன்ஸ் தான் உங்களால் பண்ண முடியும். உங்களோட கான்ட்ரிபியூஷனில் எவ்வளோ இருக்குதோ அதில் 25% தான் உங்களால் வித்ட்ரா பண்ண முடியும். இதில் வந்து growth எவ்வளோ வந்திருக்கோ அந்த growth-ஐ வந்து உங்களால் வித்ட்ரா பண்ண முடியாது. இந்த வித்ட்ராவல் கூட பார்த்தீங்கன்னா சர்டன் எமர்ஜென்சி டைமில் தான் உங்களால் வந்து வித்ட்ரா பண்ண முடியும். உங்கள் சைல்டு மேரேஜ், ஹையர் எஜுகேஷன், பையிங் ஹவுஸ், ட்ரீட்மெண்ட் ஆஃப் கிரிட்டிக்கல் இல்னஸ், இது மாதிரி ஒரு சில கேட்டகரியில் தான் எமர்ஜென்சி டைமில் தான் உங்களால் வந்து இதில் வந்து வித்ட்ரா பண்ண முடியும். அதுவும் 25% தான் உங்களால் வித்ட்ரா பண்ண முடியும். உங்கள் லைஃப் டைமில் நீங்கள் 3 டைம்ஸ் தான் உங்களால் வித்ட்ரா பண்ண முடியும். இது வந்து பார்ஷியல் வித்ட்ராவல். டயர் 2வில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணிங்களோ நீங்கள் எப்போ வேணாலும் வித்ட்ரா பண்ணிக்கலாம். இப்போ உங்கள் என்பிஎஸ் அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணுறதை பற்றி பார்க்கலாம். இந்த என்பிஎஸ் அக்கௌண்ட்டை வந்து எப்படி க்ளோஸ் பண்ணலாம் அப்படின்னா, உங்களுக்கு 60 வயசு ஆயிடுச்சு அப்படின்னா உங்கள் அக்கௌண்ட்டை வந்து நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஆனால் நீங்கள் 60 வயசுக்கு முன்னாடியே உங்கள் ரிட்டையர்மெண்ட்டுக்கு முன்னாடியே இந்த அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, போதும் நான் வந்து என்பிஎஸ்சில் வந்துட்டு நான் சேர்த்தது போதும், இன்னும் ஃபர்தராக நான் அந்த எவ்ரி இயர் வந்து இன்வெஸ்ட் பண்ண வேணாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து இந்த என்பிஎஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி 10 இயர்ஸ் ஆயிருந்தாலே போதும் உங்கள் அக்கௌண்ட்டை வந்து நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்கலாம். அப்படி நீங்கள் வந்து பிஃபோர் ரிட்டையர்மெண்ட், பிஃபோர் ரிட்டையர்மெண்ட் நீங்கள் வந்து க்ளோஸ் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, உங்களோட ஃபண்டு எவ்வளோ சேர்ந்துருக்கோ அதில் வந்து 20% தான் வந்து ரிட்டர்ன்ஸ் கொடுப்பாங்க. அந்த 20%க்கு வந்துட்டு உங்களுக்கு டேக்ஸ் கிடையாது. பேலன்ஸ் இருக்கிற 80%மே பார்த்தீங்கன்னா ஆன்யூட்டியில் போட்டுருவாங்க. அதாவது இது வந்து பார்த்தீங்கன்னா பென்ஷனுக்காக யூஸ் பண்ணுறது. பேலன்ஸ் இருக்கிற 80% வந்து அவங்க வந்து பென்ஷனில் இன்வெஸ்ட் பண்ணிட்டு உங்களுக்கு மாதம் இன்வெஸ்ட்மெண்ட்டில் கொடுப்பாங்க. ஆனால் பேலன்ஸ் இருக்கிற 80% வந்து 1 லட்ச ரூபாயோட கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா மேண்டேட்ரி கிடையாது. அந்த காசையும் உங்கள் கையிலே கொடுத்துருவாங்க. நீங்கள் வந்து உங்கள் லாஸ்ட் 10 இயர்ஸில் உங்கள் டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 1 lakh இல்லை அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபுல் காசுமே கொடுத்துருவாங்க. ஸோ யூ வில் நாட் கெட் த ரிட்டைர்மெண்ட் பெனிஃபிட்டும் உங்களுக்கு கிடைக்காது. நீங்கள் ரிட்டையர் ஆகும்போது உங்கள் அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, உங்களுக்கு வந்து 60% வந்து ரிட்டர்ன் கொடுத்துருவாங்க. உங்கள் அக்கௌண்ட்டில் எவ்வளோ ஃபண்டு ஆட் ஆகிருக்கோ, எவ்வளோ ஃபண்டு இருக்குதோ அந்த ஃபண்டில் வந்து 60% வந்து உங்களுக்கு கொடுத்துருவாங்க. அந்த 60%ல் 40% வரைக்கும் டேக்ஸ் கிடையாது. ரிமைனிங் இருக்கிற 20% நீங்கள் டேக்ஸ் கட்டணும். நீங்கள் பேலன்ஸ் இருக்கிற 40% வந்து ஆன்யூட்டியில் போட்டுருவாங்க. இதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபண்டு வந்து 2 lakhs இல்லை அப்படின்னா ஃபுல் காசுமே கொடுத்துருவாங்க. உங்களுக்கு பென்ஷன் கிடைக்காது. நீங்கள் எவ்வளோ ஃபண்ட் ஆட் ஆகிருக்கோ அதை வந்து கொடுத்துருவாங்க உங்கள் கையில் ஃபுல்லாகவே. உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ எடுத்துக்கலாம் நீங்கள். இது வந்து மேக்ஸிமம். உங்களுக்கு வந்துட்டு பென்ஷன் அதிகமாக வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து கம்மியாக எடுத்துக்கிட்டு இதில் வந்து ஆன்யூட்டியில் வந்து நீங்கள் அதிகமாக போட்டிங்கன்னா உங்களுக்கு பென்ஷன் வந்து அதிகமாக வரும். இப்போ 60 வயசில் இந்த அக்கௌண்ட் வந்து நீங்கள் கண்டிப்பாக க்ளோஸ் பண்ணணும்னு கிடையாது. உங்களுக்கு வேறு ஏதோ இன்கம் சோர்ஸ் இருக்குது, இன்னொரு 10 இயர்ஸ்க்கு எனக்கு இன்கம் சோர்ஸ் இருக்குது அப்படின்னா இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து நீங்கள் கன்டினியூ பண்ணலாம். அப் டு 70 இயர்ஸ் வரைக்கும் நீங்கள் வந்து இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை நீங்கள் கன்டினியூ பண்ணலாம். 70 இயர்ஸ்க்கு மேலே இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை கன்டினியூ பண்ண முடியாது. 70 இயர்ஸில் நீங்கள் அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணணும். அதே மாதிரி நீங்கள் ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு வர்ற பென்ஷனை வந்து நீங்கள் 3 இயர்ஸ் வந்து ஸ்டாப் பண்ணலாம். அதாவது இப்போதைக்கு எனக்கு பென்ஷன் வேணாம், வர்ற பென்ஷனை வந்து நீங்கள் அதிலே இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கலாம். என்பிஎஸ்லேயே இன்வெஸ்ட் பண்ணலாம். அது வரைக்கும் 3 இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு கொடுக்குறாங்க. உங்களோட பென்ஷன் எல்லாமே ஃபண்ட் மேனேஜர்கிட்ட போயிட்டே இருக்கும். அவர் வந்து ரீஇன்வெஸ்ட் பண்ணிகிட்டே இருப்பார். ஃபர்தராக உங்களுக்கு க்ரோ ஆகிட்டே இருக்கும். அதே மாதிரி உங்கள் ரிட்டைர்மெண்ட்டுக்கு அப்புறம் இந்த ஃபண்டை நீங்கள் கன்டினியூ பண்ணிகிட்டு இருக்கும்போது எனி டைம் வந்து உங்கள் இதை வந்து நீங்கள் வித்ட்ரா பண்ணிக்கலாம். நீங்கள் ஒரே டைமில் உங்கள் ஃபண்ட் எல்லாத்தையுமே கூட நீங்கள் வித்ட்ரா பண்ணிக்கலாம். இல்லைனா 10 இன்ஸ்டால்மெண்ட்டில் கூட நீங்கள் வித்ட்ரா பண்ணிக்கலாம். ஆனால் வித்ட்ராவல் பார்த்தீங்கன்னா அந்த 60% தான் உங்களால் வித்ட்ரா பண்ண முடியும். ரிமைனிங் 40% வந்து மேண்டேட்ரியாக நீங்கள் வந்து ஆன்யூட்டியில் போடணும். அது வந்து உங்களுக்கு வந்துட்டு பென்ஷனாக வரும். அதுக்கப்புறம் நீங்கள் அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் பென்ஷனாக வரும். இந்த என்பிஎஸ் அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் 60 வயசில் கூட ஜாயின் பண்ணலாம். 60 வயசுக்கு மேலே கூட இந்த அக்கௌண்ட்டில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணலாம். அப்படி ஜாயின் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மினிமம் 3 இயர்ஸ் வந்து இருக்கணும். அப்போ தான் வந்து மெச்சூர் ஆகும். உங்கள் அக்கௌண்ட் வந்து 3 இயர்ஸ் வேணும் மெச்சூர் ஆகிறதுக்கு. மெச்சூரிட்டி ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்து 60% வந்து நீங்கள் வித்ட்ரா பண்ணிக்கலாம். ஆனால் ப்ரீ மெச்சூர் 3 வருஷத்துக்கு முன்னாடியே நீங்கள் வந்து வித்ட்ரா பண்ணணுன்னா கூட பண்ணிக்கலாம். ஆனால் வந்து 20% தான் வித்ட்ராவல் கொடுப்பாங்க. 20% தான் உங்களால் வித்ட்ரா பண்ண முடியும். அதுக்கு மேலே வித்ட்ராவல் கிடைக்காது. 60 வயசுக்கு மேலே ஜாயின் பண்ணுறவங்க 70 வயசு வரைக்கும் கூட கன்டினியூ பண்ணலாம். அதாவது மேக்ஸிமம் வந்து 70 வயசு வரைக்கும் தான் இந்த என்பிஎஸ் வந்து நம்மளால் கன்டினியூ பண்ண முடியும். 60 வயசுக்கு முன்னாடி சேர்ந்தாலும் சரி, 60 வயசுக்கு அப்புறம் சேர்ந்தாலும் சரி, நீங்கள் வந்து 70 வயசு வரைக்கும் அந்த இதை கன்டினியூ பண்ணலாம். ஆனால் 60 வயசுக்கு அப்புறம் சேர்றவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஆன்யூட்டி டிஃபர் பண்ண முடியாது. அதாவது 3 இயர்ஸ் உங்களுக்கு பென்ஷன் வேணாம், 3 இயர்ஸ் கழிச்சு பென்ஷன் வாங்கிக்கலாம் அப்படிங்கிற அந்த ஆப்ஷன் வந்து இதில் கிடையாது. லம்சம் வித்ட்ராவலும் உங்களால் பண்ண முடியாது. சப்போஸ் ஒரு என்பிஎஸ் அக்கௌண்ட் ஹோல்டர் அவர் இன்வெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்க காலத்திலே அவர் வந்து இறந்துட்டார் அப்படின்னா அவரோட அமௌண்ட் வந்து மெச்சூர் ஆகலை. அதாவது ஒரு ரிட்டையர்மெண்ட்டுக்கு முன்னாடியே அவர் வந்து இறந்துட்டார் அப்படின்னா அவர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண காசு, அவரோட காசு எவ்வளோ க்ரோ ஆகிருக்கோ எல்லாத்தையுமே வந்து அவங்க நாமினி இல்லை
லீகல் வாரிசு யாராச்சும் இருந்தாங்கன்னா அவங்க வந்து கிளைம் பண்ணி ஃபுல் காசுமே வாங்கிக்கலாம். இப்போ இந்த வித்ட்ராவல் பண்ணும்போது உங்களுக்கு என்னென்ன டேக்ஸ் பெனிஃபிட் கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பார்ஷியல் வித்ட்ரா பண்ணும்போது, அதாவது டயர் ஒனில் நீங்கள் பார்ஷியல் வித்ட்ரா பண்ணும்போது உங்களுக்கு டேக்ஸ் கிடையாது. ஏன்னா டயர் ஒனில் நீங்கள் வித்ட்ரா பண்ணுறது பார்த்தீங்கன்னா 25% தான் உங்களால் வித்ட்ரா பண்ண முடியும், அதுக்கு டேக்ஸ் கிடையாது. அதே மாதிரி ப்ரீமெச்சூர் க்ளோசிங்கில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எவ்வளோ லம்சமாக எவ்வளோ காசு வந்து நீங்கள் வித்ட்ரா பண்ணுறீங்களோ அதுக்கும் டேக்ஸ் கிடையாது. அது பார்த்தீங்கன்னா உங்களால் மேக்ஸிமம் 20% தான் உங்களால் வித்ட்ரா பண்ண முடியும், அந்த 20%க்கும் டேக்ஸ் கிடையாது. அதே மாதிரி மெச்சூரிட்டி, உங்கள் ஃபண்ட் வந்து மெச்சூர் ஆயிடுச்சு, நீங்கள் ஆஃப்டர் 60 இயர்ஸ் நீங்கள் வித்ட்ரா பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 40% வரைக்கும் டேக்ஸ் கிடையாது. நீங்கள் வந்து மேக்ஸிமம் 60% வரைக்கும் நீங்கள் வித்ட்ரா பண்ணிக்கலாம். அந்த 60%ல் வந்துட்டு 40% வரைக்கும் டேக்ஸ் கிடையாது. ரிமைனிங் இருக்கிற 20%க்கு டேக்ஸ் போடுவாங்க. அந்த ரிமைனிங் இருக்கிற 20% வந்து உங்கள் டேப் ஸ்லாப் பார்த்து எந்த ஸ்லாப்பில் வரீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி டேக்ஸ் வரும் உங்களுக்கு. அப்புறம் உங்கள் வித்ட்ராவல் போக மீதி இருக்க காசு வந்து ஆன்யூட்டியில் போட்டிருப்பாங்க. இந்த ஆன்யூட்டியில் போடுற காசுக்கும் டேக்ஸ் கிடையாது. நீங்கள் எவ்வளோ அதில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்களோ அதுக்கு வந்து டேக்ஸ் கிடையாது. இந்த ஆன்யூட்டியை பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு சில ஃபண்ட் மேனேஜர்ஸ் இருக்காங்க, அவங்க வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் எவ்வளோ ஆன்யூட்டியில் எவ்வளோ பர்சன்டேஜ் எவ்வளோ அமௌண்ட் போட்டிருக்கீங்களோ அந்த அமௌண்ட்டை பொறுத்து உங்களுக்கு மாதம் மாதம் பென்ஷனாக கொடுப்பாங்க. அதாவது உங்கள் அக்கௌண்ட் க்ளோசிங் டைமில் நீங்கள் உங்கள் வித்ட்ராவல் போக மீதி இருக்க காசை வந்து நீங்கள் ஆன்யூட்டியில் இன்வெஸ்ட் பண்ணணும். அந்த ஆன்யூட்டியை நீங்கள் செலக்ட் பண்ணலாம். அதாவது ஆன்யூட்டி சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ்னு இருக்காங்க, HDFC, ICICI, LIC, SBI, இது மாதிரி சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ் 4-5 பேர் இருக்காங்க. இதில் யார் பெஸ்ட்டுன்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களோ அவங்கள நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இந்த இது பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒன் டைம் தான் நீங்கள் சூஸ் பண்ண முடியும், நீங்கள் ஃபர்தராக சேஞ்ச் பண்ண முடியாது. அதுலேயே வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணும்போது உங்கள் ஃபண்ட் மேனேஜர் வந்து நீங்கள் எப்படி இயர்லி ஒன்ஸ் சேஞ்ச் பண்ணீங்களோ அது மாதிரி இப்போ வந்து உங்களால் சேஞ்ச் பண்ண முடியாது. நீங்கள் யாரை செலக்ட் பண்ணுறீங்களோ அவங்ககிட்ட நீங்கள் உங்களோட அந்த மினிமம் 40% அமௌண்ட்டை வந்து அங்கே கொடுத்துருவாங்க, அது பேலன்ஸ் இருக்கிற அமௌண்ட்டு அதை வந்து அங்கே இன்வெஸ்ட் பண்ணிடுவாங்க. அதை வந்து அவங்க வேறு எங்கேயும் இன்வெஸ்ட் பண்ணிட்டு அதில் வர ரிட்டர்ன்ஸில் வந்துட்டு உங்களுக்கு மாதம் மாதம் பென்ஷன் சொல்லி கொடுப்பாங்க. இந்த செலெக்ஷன் வந்து உங்களால் ஒரு டைம் உங்கள் அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணும்போது நீங்கள் செலக்ட் பண்ணணும், யார் வேணுமோ நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும், அவ்வளோதான். ஃபர்தராக உங்களால் சேஞ்ச் பண்ண முடியாது. அதே மாதிரி பென்ஷன் பார்த்தீங்கன்னா பென்ஷன் வந்து யூனிஃபார்ம் ரேட்டாக தான் இருக்கும். நீங்கள் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறீங்களோ, அதாவது உங்கள் வித்ட்ராவல் போக மீதி இருக்கிற காசு நீங்கள் எவ்வளோ வந்து ஆன்யூட்டியில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து தான் உங்களுக்கு வந்துட்டு பென்ஷன் கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து 30 லட்ச ரூபா ஆன்யூட்டியில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு மாதம் வந்து 11,000 ரூபா வரும். அது வந்து யூனிஃபார்மாக தான் வரும், அது வந்து இன்க்ரீஸ் ஆகாது. அதே மாதிரி பென்ஷன் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைபருக்கு மட்டும்தான் வரும். அவர் எவ்வளோ காலம் உயிரோடு இருக்காரோ அந்த காலம் வரைக்கும் அவருக்கு வந்துட்டு பென்ஷன் வந்துட்டு ஸ்டாண்டர்டாக வரும். இந்த பென்ஷன் வந்து மனைவிக்கு இல்லை வாரிசுகளுக்கு கொடுக்க மாட்டாங்க. சப்ஸ்கிரைபர் எவ்வளோ நாள் இருக்காரோ அது வரைக்கும் தான் அந்த பென்ஷன் வரும், அதுக்கப்புறம் அந்த பென்ஷன் வராது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் வீடியோ. உங்களுக்கு ஃபர்தர் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் வாங்க, அவர் டைம் வில் ரெஸ்பாண்ட் டு தட். தேங்க்யூ ஸோ மச்.